வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும் அல்லது குடி உயரும். அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. அப்படி அந்த அறிவை நம்ம இங்கே பார்த்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மா இருதயமேரி அம்மாவர்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் வந்து அவங்க காலில் விழுந்து வணங்கினேன். என்ன காரணம் தெரியுமா? மேடத்தில் வேலை வாங்கிறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தானா? அல்ல, அவங்க போட்டிருக்க தோடு எங்கள் அம்மா போட்டிருந்த தோடு. அதனால தான் அவங்க காலில் விழுந்தேன். அதே போல் இந்த நிகழ்விற்கு வந்து வரவேற்புரை நல்கி நோக்குறையாக இருக்கக்கூடிய எங்களுடைய ராஜரத்ன ஐயா அவர்கள், அவங்க தனிச்சிறப்பு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு, நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அந்த தமிழர் விருந்த பண்பாடு மாறவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஒரு ஆளுமை பண்புக்கு யார் சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர். அப்படி பார்த்தீங்கன்னா நான் ப்ரேயர்லேயே பார்த்துட்டேன் அவங்கள. கொஞ்சம் கூட அப்படி அழுத்திக்கல, கொஞ்சம் கூட வந்து எதுவுமே ஒரு அகங்காரமோ ஒரு ஆங்காரமோ எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட. அந்த தலைமைக்குரிய அத்தனை பண்புகளும் இருக்கக்கூடிய உங்களுடைய முதல்வர் வெகுமதி திருமதி முனைவர் நீலம் அருள்செல்வி அம்மா அவர்கள், பெரிய கிஃப்ட் அவங்க கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் சார்ட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். இடையில நிறைய நாள் ஃபோன் எடுக்கலை, அவர் டார்ச்சர் தாங்காமல். நான் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டேன் அவருக்கு, ஆனால் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் விடாமல் வந்து எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் விடாமல் நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து வந்துட்டேன். சாரி சார். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆத்மா. ஏன்னா எனக்கு ஒரு தமிழில் பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வரார் அவர். அந்த விவேக பாரதி அப்படின்னு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அதில் இந்த மாணவ செல்வங்களை கொண்டு வராங்க. இந்த மாணவ செல்வங்கள் யாரு? ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை மலரை போன்று இருக்கக்கூடியவர்கள். அந்த ஒரு மின்சார ரயில் போகுது பார்த்தீங்களா, அந்த மின்சார ரயில் போகுது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய 2 தண்டவாளங்கள் துருவங்கள் இருக்கு பாருங்க. அதுபோல இந்த மாணவர்களுடைய பயணங்கள். இந்த பயணங்களில் கொஞ்ச நாச்சும் ஒரு தவறு நேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வாழ்க்கையில் பல பாதிப்புகளை உருவாக்கிடும். ஆனால் இங்கே வந்து எந்த தடங்களுமே இல்லை. ப்ரேயரில் பார்த்தா அவ்வளோ அருமையாக அந்த தமிழ் வார்த்தைகளை சொல்கிறாங்க. எங்கே வந்து ஒற்று வரும் வராதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க செய்தி வாசிக்கிறாங்க அழகா. அதை சொல்லணும்னு எனக்கு ஒரு கர்வம். எனக்கு தமிழ் அழகா செய்தி வாசிக்கிறாங்க. சன் டிவியின் தமிழ் மாலை அடிவாங்க இல்லையா, அதே போல் அழகா தமிழில் செய்தி வாசிச்சாங்க. ஏன்னா அந்த கலைஞர் டிவியில் வந்து செய்தி வாசிப்பாங்க. கலைஞர் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பாங்க. அதில் முரளின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் பாருங்க, அவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அதே போல் நீங்கள் விஜய் டிவி யாரெல்லாம் பார்ப்பீங்க, வெரி குட். அதில் குக்கு கோமாளியில் கார்த்திக்னு சொல்லி ஒருத்தர் வருவார், அவர் என்னுடைய மாணவர். எதிர்நீச்சல்னு சொல்லி ஒரு நாடகம் வரும். அந்த நாடகத்தில் குண்டா ஒரு அக்கா காயத்ரின்னு வருவாங்க, வில்லியா வருவாங்க, பார்த்தீங்கன்னா அத்தையா வருவாங்க, அவங்க என்னுடைய மாணவி. அதே போல் டிஎன்பிசியில் நிறைய மாணவர்கள் போயிருக்காங்க. என்கிட்ட வந்து பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாணவர்கள் பண்ணுறாங்க, டாக்டரேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நூல்கள் வந்து வெளியிட்டிருக்கேன். அதில் திருவானைக்கா புராணம்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிட்டுருக்கோம். அதில் சில பதிவுகள் கிடைக்கல எங்களுக்கு. அது வந்து ஒரு நண்பர் மூலியமாக எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த நூலையும் சீக்கிரம் நிறைவு செஞ்சு நாங்கள் கொடுத்துருவோம். இது போல் பார்த்தீங்கன்னா எதுக்கு நாங்கள் சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, 2007 நீங்கள் டெட் எக்ஸாம் கேள்விப்பட்டீங்கன்னா யாராச்சும்? யாருக்காச்சும் தெரியுமா டெட் எக்ஸாமு? யாரும் கேள்விப்படல. ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அதை வந்து நிறைவு செஞ்சுருக்கணும் டெட் எக்ஸாம். நான் 2007 டெல்லியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி கவர்மெண்ட் வச்ச டிடிஇடின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டேன் 2007. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்கு விடலாங்க. அப்புறம் இங்கே பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மாணவர்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய மாணவர்களை அரசாங்க பணியிலையும் பத்திரிகை துறையிலையும் சினிமா துறையிலையும் இன்றைக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஆனால் அதை விட கர்வப்படுறேன், உங்கள்கிட்ட நிறைய ஒழுங்கு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது.
அதனால் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பர்மிஷன் கேட்குறேன். எங்கள் ஸ்கூலோடைய ஸ்டாஃபு எங்கள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களை பார்ப்பதற்கு ஒரு நாள் அனுமதி தரணும் கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க போன தடவை மதுசூதன் வந்தாங்க, நாங்கள்லாம் சங்க இலக்கியம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போகலாம். எத்தனை பேர் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க? கை தூக்குங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். யாரா சாப்பிட மாட்டீங்க ஹோட்டலில்? வெரி குட். யார் யார் சாப்பிட்லையோ அவங்களுக்கு நான் ஒரு கடலை முட்டாய் பரிசு தர போகிறேன். சரியா? யார் யார் சாப்பிட்டீங்களோ அவங்களுக்குலாம் தண்டனை உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய நோய்கள் வரக்கூடிய இடமே ஹோட்டல்ஸ் தான். என்ன பண்ணுறாங்க? தோசையில் மைதா மாவு கலந்துடுறாங்க, எல்லாத்துலேயும் கலப்படம். எந்த எண்ணெய் ஊற்றுறாங்கன்னே தெரியல, எல்லாமே கலப்படம் இல்லையா? அதுபோல தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மொழிகளிலும் எல்லாமே கலப்படம் இருக்கு. என்ன இருக்குக்கா? ஏக்கா ஏக்கா என்ன இருக்கு? கலப்படங்கள் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொழியை படிக்கும் பொழுதோ எழுதும் பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ அந்த மொழி கலப்பு இல்லாமல் பேசணும். சரி, உங்களுக்கு இலக்கியம் தெரிஞ்சிருக்கோம். என்னென்ன இலக்கியம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், புராண இலக்கியம், இக்கால இலக்கியம். சரி, இப்போ நான் உங்கள் பக்கத்தே வரேன். இப்போ இந்த சங்க இலக்கியம் இருக்கு. அந்த சங்க இலக்கியத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க? இப்போ மாட்டீங்களா எல்லா பேருமே? ஏன் மேல் கணக்குன்னு பிரிச்சாங்க, கீழ் கணக்குன்னு பிரிச்சாங்க? ஒரே 36 கணக்குன்னு பிரிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அப்படி பிரிச்சாங்க? என்ன காரணம்? சரி, மேல் கணக்கை எப்படி கொண்டு வராங்க, கீழ் கணக்கை எப்படி கொண்டு வராங்க? என்ன சார் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்தீங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஒன்றும் இல்லை, பார்த்துங்க. மேல் கணக்கு ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துவது மேல் கணக்கு. சரிங்களா? ஒரு மனிதன் எப்படி அந்த அறநிலையோடு நீதி தவறாது வாழ வேண்டும் என்று கூறுவது கீழ்கணக்கு. சரி, இந்த மேல் கணக்கு கீழ் கணக்கு இது எப்படி பிரிக்கிறாங்க நமக்கு? அது படம் போட்டிருப்பேன், அங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யாரும் கோயிலுக்கு போறீங்க, கொட்டாய் விடாம? கொட்டாய் நிறையா வருது அந்த பயலுக்கு. கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்க? வெரி குட். கோயிலுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க? அர்ச்சனை பண்ணுவாங்க. அடுத்து சாமி கும்பிடுவீங்க, பொங்கல் வாங்குவீங்க. அடுத்து சாமிக்கு என்ன தருவீங்க? நீங்கள் உங்களோடதே சொல்லுங்கடா. என்ன பண்ணீங்க? சாமிக்கு உண்டியல் பணம் போடுவோமா? உண்டியல் காணிக்கை செலுத்துவோம் இல்லையா? அப்படி காணிக்கை செலுத்துறாங்க பாருங்க. அப்படி காணிக்கை செலுத்தும் போது உண்டியல் ரொம்பிடுது. அந்த உண்டியல் ரொம்ப என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் சொல்லணும். அது சொன்னாதான் அந்த கடன் முறையை தருவேன். அந்த உண்டியல் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வளைஞ்சிச்சுன்னா அதை கீழே கமுத்து பிரிச்சுருவாங்க இல்லையா? பிரிக்கும் போது அந்த உண்டியில் இருக்க பணத்தை எப்படி எடுப்பாங்க? தால் காசு எடுப்பாங்க. முதல்ல சில்லறை எடுப்பாங்களா? அட அறிவாளிடா, கை தட்டுங்க அவனுக்கு. முதல்ல என்ன பண்ணுவாங்க? இந்த அறிவாளி கை தட்டுறாங்க பாரு சொன்னோன்னே. முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல கத்தையா இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துருவாங்க. சரியா? முதல்ல என்ன பண்ணுவாங்க? கத்தையா இருக்க பணத்தை எடுத்துருவாங்க. அப்படி கத்தையா எடுத்தாதான்டா மேல் கணக்கு. சரியா? அப்படி சில்லறையா உதிரி உதிரியா இருக்கு இல்லையா? அது தாண்டா கீழ் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் கணக்கு. சரி, இதில் இந்த 11 மேல் கணக்கு இருக்கு. நமக்கு இந்த மேல் கணக்கை பிரிச்சிருப்பாங்க. இந்த பாடல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம், பார்க்கலாம்னு படிச்சுக்கலாம். நற்றிணை நல்ல குறுந்தொகை சொல்கிறாங்க பாருங்க. நல்ல குறுந்தொகை தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய நூல். அதனால் நல்ல குறுந்தொகை 500 நூறு, ஒத்த பதிட்டு 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கனியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இது நம்ம போக வேண்டாம் உள்ளுக்குள்ள. என்ன நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம போக வேண்டிய சாப்டர் வேற. அந்த நூலை பிரிச்சுன்னா அகநூல் 5, புறநூல் 2, அகம்புறம் 1, மொத்தம் 8 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. நம்ம இதுக்கு இங்கே போக வேணாம். சரி, நம்ம எங்கே போனோம்? இப்போ 11 கீழ்கணக்கு நம்ம போனோம். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்களை 18 நூல்கள் என்ன பண்ணுறாங்க நமக்கு பிரிச்சிருக்காங்க. அதில் நீதி நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அந்த 18 நூல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிமை 40, திருக்குறள், திரிகடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசாரக்கோவை, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி. இது வந்து எத்தனை நூல் பார்த்துருக்கோம்? 11 நூல். எந்த நூல்? அறநூல். அது நீதினு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை கார் 40. இது அகநூல்.
சரி, இப்போ எத்தனை பார்த்துருக்கோம் அகநூல்? எத்தனை? முன்ன எத்தனை பார்த்தோம்? 11, இப்போ 6, அப்போ எத்தனை ஆச்சு? 17. கடைசி என்ன நிற்குது? களவடி நாற்பு நிற்குது, அது புறநூல். இது 18 நூல் நம்மள்கிட்ட இருக்கு. இப்போ கணக்கு வந்துருச்சு அவங்கள்ட்ட. இது எத்தனை? 18 கீழ்கணக்கு நூல்கள். சரி, இந்த 18 கீழ்கணக்கு நூல் இருக்கு. மேடம் சொன்னாங்க இது ஒரு நீதி நூல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பாவால் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆசிரியர்களுக்கு உரையாசிரியர் நிறைய குழப்பம் இருக்கு. ஏன்னா வைணவத்தை பற்றி வர்றதுனால அது வைணவ நூல் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சமணங்களை பற்றி வர்றதுனால அது சமண நூல்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் நம்ம ஆராய்ச்சியில் அப்புறம் வச்சுக்கலாங்க, அதுக்கு நம்ம இப்போ உள்ளே போக வேணாம். இப்போ இந்த வெண்பா எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, முதல்ல 4 அடியில் அமைஞ்சிருக்கும். இந்த 4 அடிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கு பாருங்க. முதல் அடியில் எத்தனை வார்த்தை இருக்கு? 4 வார்த்தையா? அடுத்த அடியில் 4. இதுல சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? கண்ணு தெரியுதாடா? எனக்கு வயசாகி போச்சு. 3வது அடியில் 4 இருக்கா? 4வது அடியில் இப்படி வந்துச்சுன்னா வெண்பா கண்ணு. முதல் 3 அடிகளில் 4 சீர் வந்துச்சுன்னா, 4வது அடியில் 3 சீர் வந்துச்சுன்னா அது வெண்பாவோட அமைஞ்சிருக்கு. இதுலேயும் சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ இதில் 4 கருத்துக்களை சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 4 கருத்துக்களை எப்படி சொல்லியிருப்பாங்க? நீங்கள் வீட்டுக்கு போறீங்க, யாராவது தம்பி அண்ணன் இருக்காங்க, வெரி குட், உங்கள் தம்பி இருக்கான், உங்கள் தம்பிகிட்ட போகிறீங்க, தங்கம் அக்காவுக்கு ரொம்ப கால் வலிக்குதுடா, கொஞ்சம் காலை அமுத்தி விட்றா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? காலை அமுத்தி விடுவான். எருமை காலை அமுத்த அப்படின்னு என்ன பண்ணுவான்? ஓங்கி 4 அடிச்சுட்டு போயிடுவான் நம்மள்கிட்ட. செய்வானா செய்ய மாட்டானா? அதே வந்து ஒரு கடைக்கு போகணும், ஒரு மிளகாத்தூள் வாங்கிட்டு வரணும், ஒரு பருப்பு வாங்கிட்டு வரணும். அவன்கிட்ட சொல்கிறோம், கண்ணு ஓடி போய் மிளகாத்தூள் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா குடுக்குன்னு ஓடி சடசடன்னு வந்து என்ன பண்ணுவான்? மிளகாத்தூள் கையில் கொடுத்துருவான். நீ அவனை திட்டுன்னு என்ன பண்ணுவான்? எருமை மாடு, உனக்கு அறிவு இல்லை, மிளகாத்தூள் போய் வாங்கிட்டு அப்போ அப்படின்னு என்ன பண்ணுவான்? பிரித்து கண்ணில் கொட்டு விட்டு போயிடுவான். அந்த கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி? அந்த 4 மணிகளில் அங்கே பாருங்களேன், முத்து, வைரம், வைடூரியம், பவளம். உன்னை கிளாஸில் நான் கூப்பிட்றேன், என் தங்கம், என் தங்கமே என்ன பண்ணாங்க? அப்போ சிரிக்கிறான், வெக்க அவனுக்கு, பொம்பளை கூட வெக்கப்படுறாங்க ரொம்ப, அப்படியே பேச மாறிச்சு பாருங்க அவனுக்கு. அப்போ அந்த 4 மணிகளை எப்படி கொண்டு வந்திருக்காங்க? முத்து அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் முத்துன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களோட ஒரு கான்செப்ட் எல்லாமே. ஏன் முத்து வந்து பெண்கள் வந்து அணிகிறாங்க, பவளத்தை அணிகிறாங்க? என்ன காரணம்? ஏன் நீங்கள் தோடு போடுறீங்க? ஏன் மூக்குத்தி போடுறீங்க? ஏன் கொலுசு போடுறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். தட் இஸ் சயின்டிஃபிக். கொட்டாயில் தம்பி, தட் இஸ் சயின்டிஃபிக். அது மாதிரி உடனே தியானத்துக்கு மாட்டாங்க கொட்டாய் விட்டானே. என்னன்னு கேட்டிங்கன்னா, முத்தோட இயல்பான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்களாம் பக்கத்தில் கடற்கரை இருக்கீங்கடா பாண்டிச்சேரியில். நான் அன்றைக்கி தான் பாண்டிச்சேரி கால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லணும் இதை நான் சொல்கிறேன். அதுக்கு நாளை காலையில் போய் வேணாந்து போய் நான் என்ன கடலில் குதிச்சிடக்கூடாது. எங்கள் சார் சொன்னார், முத்து உள்ளே இருக்குன்னு போய் குதிச்சிடக்கூடாது, சரியா? முத்தோட இயல்பான குணம் என்ன? அது குளிர்ச்சி பொருந்தியது. இப்போ இயல்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடம்பு 2 வகைப்படுத்தப்படும். அவங்க வந்து உடல் வாகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர்கள்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய உடல் வாகு வந்து சூடாக இருக்கும், இன்னொருடைய உடல் வாகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி பிறந்ததாக இருக்கும். அப்போ வெயில் காலத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உஷ்ணம் அதிகமாகிடும். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? குளிர்ச்சி தேவை. உடனே 4 ஐஸ் கட்டி வாங்கி தலை வைக்க முடியுமா? என்ன ஆயிரும்? வரைச்சி எத்து போயிடும். அப்படி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும்? முத்தை மூக்குத்தில் வச்சு அவங்க அணிவிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக வெயில் காலத்தில் அந்த குளிர்ச்சி காற்று உள்ளுக்குள்ளே போய் உடலில் இருக்கக்கூடிய அந்த இயங்குதலை உறுப்புகளை சீராக்குது. அதனால தான் முத்து அணிஞ்சிருக்காங்க. அடுத்து ஐயோ அதை சொல்லிட்டப்பா, அடுத்து பவனம் எதுக்கு சொல்கிறாங்க கேட்குறாங்க. அந்த அக்கா கேட்குது, பவனம் சீக்கிரம் சொல்லுங்க, நான் பவளம் தான் ரொம்ப விரும்புவேன். பவனம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பவனம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா வெப்பம் தரக்கூடியது. அந்த பெண்களுக்கு குளிர்ச்சி காலத்தில் அவங்க உடம்பு ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்கும், இன்னும் குளிர் அதிகமாகும்போது ஜலதோஷம் பிடிக்கும், மூச்சு விட முடியாது. இப்போ என்ன பண்ணுறான்? பஃப் வச்சு அடிக்கிறான் அந்த நுரையில் சுருங்கி விரியறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பவளத்தை மூக்குத்தில் அணிகிறாங்க. அப்போ இயல்பாக குளிர்ச்சி காலத்தில் என்ன ஆகுது? அந்த பவளம் உள்ளே போகுது, அந்த சூடு காற்று உள்ளே போகுது, அவங்களோட உடம்பு பாதுகாக்கப்படுது. அதுக்காக தான் வந்து அணிவிச்சிருக்காங்க. இதுக்கு தான் நான் மணி கிடைக்க, நான் மணியாக இருப்பேன், யாருக்கும் மணி அடிக்க மாட்டேன். அப்படியா சார்? கீழே போய் பெல்லு அடிச்சு விட்றசான்னு சொல்லிடக்கூடாது, சரியா? ரொம்ப முதல்ல அதை செய்யுங்க சார், பசிக்கு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அடுத்து சொல்கிறாங்க வைடூரியம். ஏன் வைடூரியம் சொல்கிறாங்க? வைடூரியத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? நாங்களே இன்னும் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துன்னு தெரியாது சார். வைடூரியம் பார்த்தீங்கன்னா பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும் வைடூரியம். இந்த புலித்தோல் போட்டு சிவன் வேஷம் போட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும். இதை வந்து பெண்கள் விரும்பி அணிவாங்க. இது ஒரு ஆபரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரம் இருக்கும். ஏன் வைரம்னு சொல்கிறாங்க? என்ன காரணம் சொல்லுங்கள்?
டே இவன் வைரம் பாஞ்ச கட்டடா அப்படிம்பாங்க. ஊரில் மரங்கள் அறுப்பாங்க, பார்க்குற வீடு கட்டுவீங்க, அப்போ வைரம் பாஞ்ச கட்டம்பாங்க. ஏன் எதுக்கு சொல்கிறாங்க, என்ன காரணம்? கட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும் சார், நாங்கள் இப்போ பி ஸ்ட்ராங் சார். அப்படியா? என்ன காரணம்? ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோடைய ஆணி வேர் கீழே போயிருக்கு, அதன் மூலிமா சூடு பரவுது, மரம் பெருக்குது, அந்த பெருத்த மரம் உள்ளே எப்படின்னா அறுத்து பார்த்தோம்னா அந்த நடுவில் அப்படியே செவந்திருக்கும், அதான் வைரம் பாஞ்ச கட்டம்பாங்க. அப்போ இந்த வைரம் எப்படி உருவாகுது? ஆள் பூமி பகுதியில் சூட்டில் உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வைரம். அதனால தான் சொல்கிறாங்க இந்த நான்மணி கிடைக்க எடுத்துக்காட்டா முத்து, வைரம், வைடூரியம், பவளம்னு சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்படி சொல்கிறது யாரு? விளம்பி நாகனார். என்னையா விளம்பி புலம்பி நீங்கள் பார்த்து சொல்லி தர்ற? விளம்பிங்கிறது ஒரு ஊருன்னு சொல்கிறாங்க. விளம்பின்றது அவருடைய ஊர். நாகனார் அப்படின்னு ஒரு உரையாசிரியர் எழுதப்பட்டதாக உரையாசிரியருடைய வரலாறுல சொல்கிறாங்க. அரவிந்தன் ஐயா நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உரையாசின்னு சொல்லி மூவை அரவிந்தனுடைய புத்தகம், அது நீ ரிசர்ச் போகும்போது பார்க்கலாம். இதில் 101 பாடல்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 101 பாடலில் ஐயா ஜீவ் போப் இருக்கார் பாருங்க, அவர் 2 பாடல்கள் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பாடல் விளக்கம் பாருங்களேன். மனைக்கு விளக்கம் நன்மனைவி. கொட்டாய் கிடையாது. ஒரு நல்ல வீடு இருக்கு, அந்த வீடு யாருனால அழகு பெறுதான்? நம்ம அம்மாவால் அழகு பெறுது. பாருங்களேன், அந்த வீடு யாருன்னா அந்த அம்மா போயிட்டாங்கன்னா அந்த வீடு அவ்வளோதான். அப்ப மனைக்கு விளக்கம் நல்ல மனைவி அப்படின்னு சொல்றாங்க. நல்ல மனைவிக்கு விளக்கம் அறிவறிந்த மக்கள். நம்ம அம்மாவுக்கு எப்படி இருக்கணும்? அறிவுள்ள பிள்ளையா இருக்கணும். நீங்க தான், நம்ம தான். நம்ம அம்மாவுக்கு எப்படி இருக்கணும்? அறிவுள்ள பிள்ளையா இருக்கணும். நம்ம எல்லாம் அப்படித்தானே இருக்கிறோம். வீட்டில் போய் எப்படி சொல்ல? சாயங்காலம் போயிட்டு அம்மா வணக்கம் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை தூக்கலாம் பார்க்கலாம். அம்மா வணக்கம், அம்மா ஐ லவ் யூ, அம்மா உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அட பாவியா, 2 பேர் தானே கை தூக்குறாங்க. எத்தனை போய் சொல்லுவீங்க அன்னைக்கு? கை தூக்குங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? தூக்கு பார்ப்போம். வெறுப்பில் இருக்காங்க இவங்கெல்லாம் முன்னாடி. இத்தனை பேர் தூக்குவீங்களா? வெரி குட். கை தட்டலாமே அழகா உங்களுக்கு. சூப்பர். பிரின்சிபல் மேடம் முதல்ல தூக்கிட்டாங்க, நான் பார்த்துட்டேன். வெரி குட். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போய் அம்மாட்ட போயிட்டு அம்மா வணக்கம், அப்பா வணக்கம், அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிச்சுக்க. என் புள்ள நல்லா தான் காலைல போச்சு, என்ன பண்ணேன்னு தெரியல பள்ளிக்கூடத்தில், இன்னைக்கு மண்டை உடம்பு திடுறேன் அப்படின்றோம். ஆனால் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நாளைக்கு பண்ணீங்கன்னு வச்சுங்க, அம்மாவை அம்மா வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா உங்களை எல்லாம் பணிவிட சரின்னு சொல்லி வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை இந்த இன்ஸ்டியூஷன்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இன்ஸ்டியூஷனுக்கு பேர் கிடைக்கும். உங்கள் முதல்வருக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்கள் தாளாளருக்கு நல்ல பேர் கிடைக்கும், இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா வளரும். சரியா? அது மாதிரி பண்ணலாமா? அம்மா அப்பாவை எடுத்து பேசக்கூடாது. அதான் சொல்கிறாங்க அறிவறிந்த மக்கள். ஐயா, அந்த மக்கள் குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எது தேவை? கல்வி தான் தேவை. அதான் சொல்கிறாங்க நல்ல விளக்கம் எது? கல்வி தான் தேவை. அடே சரி, அம்மா இருக்காங்க, அடுத்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி வந்துருச்சு, அடுத்து என்ன தேவை? உணர்வு. எப்படி உணர்வுகள் இருக்கணும்? தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க நகையே அழுகை இழுவரல் மறுக்கை. நான் இப்போ உன்னை திட்டுறேன், என்டா அறிவட்டப்பல, சும்மா கொட்டை விட்டுக்கு நான் பாடம் நடத்துட வேண்டாமா? அவனுக்கு கோபம் வரணும், ஆனால் சிரிச்சுக்கிட்டு எடுத்தாலும் சந்தோஷம் தான், பிரச்சனை கிடையாது. அப்போ உணர்வுகளை மதிக்கப்பட வேண்டும். சார் பார்த்தீங்கன்னா நான் வந்தப்போ பார்த்தேன், சார் உசுரை கொடுத்துட்டு அப்படியே கெஞ்சுறாரு அவங்கள்ட்ட. அவங்க அசனவே இல்லையா? நீங்கள் பாடு பேசுங்க, நாங்கள் பாடு பேசிகிட்டு இருக்கிறோம், கண்டுக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகணும்? உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். இப்படி சொல்கிறதுனால நான்மணி கிடைக்கை. சரி, இந்த நான்மணி கிடைக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அதில் குறிப்புகள் எங்கன்னு தேடி பார்க்குறோம். இவங்க கீழ்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நான் ஊரில் போய் சொல்கிறேன், நான் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் ஊர் புதுச்சேரிக்கு. டேய் மேடம் சொன்னாங்க மணப்பாறை, என்னடா அது ஞாபகம் வருது, 2 பேரும் தான் காமிச்சேன், எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. மணப்பாறைனா முறுக்கு, அதை பிடிச்சி நல்லா நொறுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மணப்பாறைக்கு இன்றைக்கி மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்குக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாமே ஏழை மக்கள் தான். அப்படியேப்பட்ட ஒரு இது. இப்போ நான் சொல்கிறேன், மணப்பாறையில் எனக்கு 2 கப்பல் ஓடுது, 2 ஹெலிகாப்டர் ஓடுது, 2 ஏரோப்ளேன் ஓடுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இந்த ஆள் புல்டா விட்டு தள்ளுறான்டா அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ நான் சொல்லிட்டேன், இது கீழ்கணக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ கீழ்கணக்குன்னு நமக்கு சான்று தேடணும்ல, எங்கே இருக்கு? முதல்ல அதை நிரூபிச்சு சொல்லியா எங்களுக்கு? அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கீழ்கணக்கை சிறு கணக்கும்பாங்க. சின்ன கணக்கு சிறு கணக்கு. அது சொல்லுவாங்க, தொழுது தூமலை தூவி துதித்து நின்று
அழுது காமுற்று அரற்றுக்கின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே அப்படின்னு பன்னீர் திருமுறையில கீழ்கணக்குன்னு சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? பன்னீர் திருமுறையில். அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பாட்டியல்னு சொல்லி ஒரு இலக்கண நூல். அது பின்னாடி நீங்கள் கல்லூரிக்கு வரும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நிறைய இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் நிறைய எடுத்துட்டாங்க, அது இல்லை நம்மள்கிட்ட. அதில் பார்த்தீங்கன்னா அகவலும் கலிப்பாவும் பரிபாடலும் 15 ஆதி 15 ஈராக மிகுத்துடன் தொகுப்பன மேற்கணக்கு எனவும் வெள்ளை தொகையும் அவ்வகை என்பரின் எல்லரு கீழ்கணக்கும் எனவும் கொள்ளலே அப்படின்னு 546வது பாடல்ல இருக்கும். நீங்க வேணா புத்தகத்தை எடுத்து பார்த்துங்க பன்னீர் பாட்டியல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிநிமிர்வு இல்லா செய்யுள் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வளவு திறம்பட வருவது கீழ்கணக்கு அப்படின்னு 348வது பாடல சொல்லியிருப்பாங்க, பன்னீர் பாட்டியல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த இலக்கணம் சரி. இப்போ உங்களுக்கு வரேன். இப்போதான் உங்களுக்கு ஒரு பெரிய கேம் இருக்கு. அப்போதான் இந்த கடலை மிட்டாய் சார், இந்த கடலை மிட்டாய்னு சொல்லி யாருக்கு சார் இந்த கடலை மிட்டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அறம் அங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியுதாடா? உங்களுக்கு அறம் இருக்கா? அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? என்ன பொருள்? அறத்துக்கு பக்கத்தில் பொருள் தான் இருக்கு, பொருள் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் சரி அறம் பொருள் இன்பம். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வீடு. ஏன் வரல வீடு? என்ன காரணம்? சரி, இப்போ இந்த அறம்னா என்னடா கண்ணே? சார் நீங்கள் எங்களை விட்டாலே அறம் தான் சார். அறம்னா என்ன கண்ணு? உண்மை. வெரி குட், கை தட்டலாம் மேடம், அழகா கை தட்டலாம். வெரி குட். அடுத்து நீங்களே சொல்லிடுங்க சார். ஏன் சார் பசிக்குது வேற? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அறம்னா என்ன? ஒன்றுடா, இப்போ நான் காலையில் வந்து கடலூர்லேருந்து வந்தேன். வந்தப்போ பஸ்ஸில் ஏறிட்டேன், எனக்கு தூக்கம் வேறு. அப்போ என்ன பண்ணேன், நம்ம ஸ்கூல் பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவங்க கிளாஸ் கேட்காம விட்டுட்டேன். அவங்க நான் கண்டக்டர் இந்த மாதிரி பாபூர் பாருங்கட்டேன். சும்மா உட்காரியா வந்ததுலேருந்து இருந்து கேட்டுட்டு தான் இருக்க அப்படின்னாங்க. அங்கே எங்கே பொண்ணு இந்த மாதிரி இந்த ஸ்கூல் நேமை சொன்னேன். உடனே அந்த பசங்க எந்திரிச்சு ஓடியாந்து எங்கள் ஸ்கூல் தான் நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த கோயில் வரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்கள் போங்க சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி உணரம் பாருங்க, அதுதான் அறம். நான் இப்போ கீழே விழுந்துட்டேன், ரத்தம் வருது. என்ன பண்ண? உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவேன்? சுடு தண்ணி ஊற்றக்கூடாது, இல்லை எண்ணெயை கொதிக்க ஊற்றக்கூடாது, மருந்து வச்சு ஊசி போட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு பத்திரமா சேர்க்கணும். அது அறம். இன்னொரு தடவை விழுந்து காட்டுங்க, எப்படி ரத்தம் விழுந்து பார்க்குறோம் அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் அறம். சரி, இப்போ நீ உதவுற. இப்போ என்ன பண்ணணும்? பொருள். அவனுக்கு நீ மாத்திரை வாங்கி தரணும், ஊசி போடணும், மருத்துவருக்கு பணம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? வேகமாக கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம சார் அங்கே போயிட்டு இருப்பாரு, டக்குனு சாரோட செயின் எடுத்து அடகு வச்சு பணத்தை கொடுக்கக்கூடாது. அது அறம் கிடையாது. எப்படி? அறவழியில் பொருளை தேட வேண்டும். எப்படி? உண்மையாக உழைக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்ப உண்மையான வழியில் பொருளை தேட வேண்டும், தேடிய பொருளை அறவழியில் செலவிட வேண்டும். அப்படி செலவிடுற பொழுது கிடைக்கிறதா அந்த இன்பம். இப்போ கான்செப்ட் வந்துச்சு அவங்களுக்கு. அறவழியில் உதவணும், அறவழியில் பொருளை தேடணும், அறவழியில் இன்பம் அடைய வேண்டும். அப்படி அடைவதன் நோக்கம் தான் இந்த கீழ்கணக்கு. வீடு பேர் வந்துருச்சுன்னா அது காப்பிய கணக்காக மாறிடும். சரியா? வீடு பேர் வந்துருச்சுன்னா அது காப்பியம், ஐம்பெருங்காப்பியம் ஐம்பெருங்காப்பியமாக மாறிடும். சார் வீடு பேர்னா என்ன சார்? வீடு பேர்னா நீங்கள் அறவழியில் தேடிய பொருளை என்ன பண்ணுறீங்க? அறவழியில் செலவு பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கு இன்பம் கிடைக்குது இல்லையா? சொல்லுவாங்க கடைசி காலத்தில், அப்பா அவர் வீட்டில் இருந்தாருப்பா, அப்படியே உயிர் போயிடுச்சுப்பா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பேர் கிடையாது. இங்கே ரோட்டில் போய் பஸ்ஸில் அடிச்சு லாரியில் அடிச்சு நச்சம் போவாங்கப்பா, அது வீடு பேர் கிடையாது. அப்படியே இயற்கையாக உயிர் பெற்று பாருங்க, அதுதான் வீடு பேர் அடைதல். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய நூற்பொருள் சொல்லியிருப்பாங்க. நல்ல நீதி கருத்துக்களை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? மணியாரத்தை போல புரிஞ்சுக்கணும். பணியாரம் கிடையாதா? மணியாரம், மணி ஆரம், மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். எப்படி? முத்து, பவளம், வைரம், வைடூரியம் ஒவ்வொன்றும் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ, நான் இந்த பள்ளியுடைய மாணவன், நான் ஒழுக்கமாக இருப்பேன், கடையில் வரும்போது தேவையில்லாத தின்பண்டங்களே வாங்க மாட்டேன், போதைக்கு எதிராக நான் முழக்கமிடுவேன், ஊழலுக்கு எதிராக முழக்கமிடுவேன், நல்ல கல்வியை கற்பேன், என் தாய் தந்தைக்கு நல்ல மகனாக இருப்பேன், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கலெக்டராக போயிடுவேன், ஒரு தாசில்தாராக போயிடுவேன். அதான் மணியாரம், அதான் மணியாரம். நீ என்ன பண்ணுற? உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்து ஒரு பட்டத்தை கோல்டு மெடல் வாங்குற, அதான் மணியாரம். சரிங்களா? எல்லாமே வாங்கிடலாமா? மணியாரம் வாங்கிடலாமா? சொல்லாமே நல்லா. சரி, அதில் இப்போ உங்களுக்கு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஐயா யாரும் தெரியுதா உங்களுக்கு?
பரவாயில்ல, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தெரியாதுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். வெரி குட். சரி, அதாவது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளி வயிற்று அகில் பிறக்கும். கள்ளி பார்த்துருங்களா யாராச்சும்? கள்ளி செடி எங்கள் கிராமத்தில் நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்கும். வந்தீங்கன்னா தோட்டத்தில் நிறையா காட்டுறேன். அடப்படப்பாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா வச்சு தான் கடைசி அங்கே வச்சுட்டு போனது. பெரிய பார்த்தீங்கன்னா கள்ளி, வேலிக்கு பதிலாக கள்ளி வச்சுருப்பாங்க. ஒரு அகில் இருக்கு இல்லையா, அகில் அகில் மரம் நடுவில் இருக்கும். அதில் ஆடு மாடு எருமை எல்லாம் போய் கடிக்காமல் என்ன பண்ணுவாங்க, சுற்றி கள்ளியை வச்சுருப்பாங்க. அப்போ அது நடுவில் என்ன வருது, அகில் மரம் வருது. அது நல்ல நறும்புகை நமக்கு கொடுக்கும். அப்போ கள்ளி நடுவே அகில் மரம் வருதா, நல்ல மணியாரம் தானே இது. அப்படி சொல்கிறாங்க பாருங்க, மான் வயிற்றில் ஒள் அரிதாரம் பிறக்கும். மான் எங்க மான்? இமயமலையில் என்ன மான் இருக்கும்? இமயமலையில் என்ன மான் இருக்கும்? என்ன மான்? ஒருத்தர் சொல்லுங்க. புள்ளிமான்ல புள்ளிமானடா, இமயமலை இருக்கு மான்றா. சரி, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறீங்க. அந்த மான் வயிற்றில் ஒரு கொப்புள் இருக்கும். அதோட மகத்துவம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க. அந்த கொப்புள் இருக்கு இல்லையா, பூண்டு மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு இந்த கால் கட்டவரல் இருக்கு இல்லையா, இந்த கால் கட்டவரல் எப்படி 1 2 3 4 5 6 7 8 செகண்ட் வச்சா போதும். உடம்பு பூரா நறுமணம் வேணும், சென்டே தேவையில்லை. அப்போ அந்த மான் வயிற்றில் நறுமணம் தரக்கூடிய அந்த அரிதாரம் பிறக்கும். எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. கள்ளி அடப்புக்கு நடுவில் மரம் இருக்கும், அகில் மரம். அடுத்து மான் வயிற்றில் கொப்புள் பிறக்கும். அடுத்து சொல்கிறாங்க, உங்கள் ஊர் பக்கம் தான் நிறையா பீச் இருக்குது. சார்ட்டு வரும்போது கேட்டேன், சார் எனக்கு பாண்டிச்சேரியில் போகும்போது பஜார் பீச் எங்கே சொல்லுங்கள் சார். அது உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் போய் கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு ரமேஷ் சார் சொல்ல மாட்டேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, பெரிய கடல். உங்கள் ஊர் சைடு இருக்கா பெரிய கடல்? போயிருக்கலாம் இல்லையாடா? பெரிய கடல் இருக்கு இல்லையா, அங்கே என்னவா பல் விளைய, பல் இருக்கு இல்லையா, பல் விளக்குறீங்களா எல்லாருமே? அந்த பல் விளைய பளிச்சுன்னு இருக்கு இல்லையா பல்லு, அது போன்ற முத்துக்கள் பிறக்கும். உங்களை போல நீங்கள் எல்லாம் முத்துக்கள். இந்த பள்ளிக்கூடத்துடைய சொத்துக்கள் நீங்கள் எல்லாமே. கைத்தரலாம் மேடம் அழகா. இந்த பள்ளிக்கூடத்துடைய சொத்துக்கள். உங்களுடைய அம்மா அப்பா யாரு? இங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் பிரின்சிபலு தாளாளர் இங்கே கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாமே. நீங்கள் வரும்போது பார்த்தேன், கீழே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். 97 பேட்ச் ஃப்ரீன்னு இது 97 பேட்ச் வந்து ஒரு வாட்ரு கொடுத்துருக்காங்க, மினரல் வாட்டர். எவ்வளோ பெரிய விஷயம். எப்போயோ படிச்சுட்டு எப்போயோ வேலை வாங்கிட்டு போனவன் இங்கே வந்து நம்ம படித்தது மாதிரி இன்னும் நம்ம குழந்தைகள் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மினரல் வாட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடு அந்த பசங்களுக்கு. நீங்கள் அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு செய்யணும், நிறைய செய்யணும். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, ஐயா இங்கே சுற்றி பெரிய கடல் இருக்குது, அந்த கடலில் எங்களை போன்ற முத்துக்கள் இங்கே இருக்குது. இப்படி அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க. அடே இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்னடா சொல்ற? ஏன் நமக்கு இங்க ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எந்த குடியிலும் உங்களை போன்ற நன்மக்கள் பிறக்கலாம், உங்களை போன்ற நன்மக்கள் பிறக்கலாம். அதுக்கு எதுவும் தடையும் கிடையாது. அப்படி கிடைச்சவங்க தான் நமக்கு இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்து சொல்றாங்க காப்பு. இந்த காப்பை சரியா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு காப்பு பாதுகாப்பு, இல்லைன்னா என்ன ஆகும், ஆப்பு தான் கண்டிப்பா. அப்ப பாத்துங்களேன், மதிமண்ணு மாயவன் வாழ்முகம் ஒக்கும். ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் எப்படின்னா அந்த சந்திரனை போல இருக்கணும். நல்லா பிரைட்டா குளிச்சுட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு பள்ளிக்கூடம் வரும்போது டை போட்டு ஷூ போட்டு கம்பீரமாக வரணும். வரும்போது என்ன ஆகும், ஆசிரியருக்கு பாடம் நடத்துன்னு தோணும். மற்ற மாணவர்கள் இவனை போல நம்ம வரணும்னு நினைப்பான். அவன் வரும்போது இப்படி வந்தால் நல்லா இருக்குமா, நடந்துங்க அப்படி நல்லா இருக்குமா, அப்படி இருக்காது. எப்படி ஒரு மாணவன் எப்படி சூரியனை போன்று முகம் இருக்கணும், கொட்டாய் விடக்கூடாது, நிமிர்ந்து அப்படி உட்காரணும், அப்படி ஸ்டிப்பா இருக்கணும். சந்திரனை போன்று முகம் இருக்கணும் அவனுக்கு. அதான் சொல்றாங்க, ஒளி சிறந்த ஞாயிற்று அவனை சக்கரம் ஒக்கும். எப்படி அவன் கம்பீரமா நடக்கணும். ஒரு தேருக்கு அச்சாணி எதிராகன்னு, ஒரு தேருக்கு அச்சாணி எது, சக்கரம் தானே. அப்ப அந்த மாணவன் கம்பீர நடை போட்டு வரணும்னு சொல்றாங்க. மாணவன் எப்படி நல்ல ஒளி பொருந்திய முகமா இருக்கணும், கம்பீர நடை போட்டு வரணும். அதான் மாணவோட இருக்கணும். இப்படி இருக்கணும். இன்னைக்கு இப்படி இருக்கீங்களா? வெரி குட். அடுத்து சொல்றாங்க, மாணவன் எப்படி அழகா இருக்கணும், கொட்டாய் விடாம. கொட்டாய் வருது, அடி கொஞ்சம் கொஞ்சமா வருது, அப்படி லேசா அடி. சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிங்க சார், தூங்கிடலாம். மாணவன் எப்படி அழகா இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் போவான், அங்கே போயிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி நீங்கள் 16 நாள்லேயே சிகப்பாயிடலாம், ஹிமாலயா வாங்குங்க 3 வாரத்தில் நீங்கள் சிகப்பாயிடலாம். அடுத்து ஹிமாலயா வேணாம், ஃபேர் அண்ட் லவ்லி வேண்டாம், வேற என்ன வாங்கலாம், இப்போ ஒரு ப்ராடக்ட் சூப்பராக வந்திருக்குடா அதை வாங்கலாம், சரி வாங்கு. அதை வாங்கி நல்லா தேய்ப்பான், விடிய விடிய தேய்ப்பான். காலைல பார்த்தா முகம் பூரா புண்ணா போயிடும். அவங்க அம்மாவுக்கு தெரியும் யாரும் வீட்டுக்கு வந்து நைட்டு வந்துட்டான் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க.
ஆனால் அது அழகு கிடையாது. எது அழகு? டே அங்கே சொல்கிறாங்க, நிலத்துக்கு அழகு என்பர். இந்த நிலம் இருக்கு இல்லையா, இந்த நிலத்துக்கு எது அழகு? நெல்லும் கரும்புண்டா. வயிற்றுக்கு சோறு போடுது, இனிப்பு தருது கரும்பு, அதுதான்டா அழகு. வேற எதுவுமே அழகு இல்லை. நீங்கள் தான் நெல்லு கரும்பு, எங்களுக்கு அழகு நீங்கள் தான். அப்படி சொல்கிறாங்க பாருங்க. குளத்துக்கு அழகு என்பர். குளத்துக்கு எது அழகு? தாமரைப்பூ. பாருங்க, தாமரை பூச்சி என்ன பண்ணுவோம், நம்ம போய் வேகமாக போய் தாமரை பூ தான் வேகமாக ஓடி போய் உள்ளே விழுந்துடக்கூடாது. அப்புறமா என்ன ஆகிடும், ஃபயர் சர்வீஸ் தான் வரணும். அப்படி பண்ணக்கூடாது. முறையாக நீச்சல் தெரிஞ்சவங்க என்ன பண்ண, போய் தாமரை பூ பறிக்கலாம். அப்போ குளத்துக்கு எது அழகு? தாமரை பூவு. நீங்கள் தான் தாமரை பூ, எங்களுக்கு குளம் நீங்கள் தான், தாமரை பூ நீங்கள் தான், அதுதான் அழகு. இந்த பள்ளிக்கூடம் தான் குளம், நீங்கள் தான் தாமரை பூவு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பறிக்கலாமா, தாமரை பூ பறிக்கலாம் வேணும்னு யார்கிட்ட கேட்கணும்? நம்ம இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபலு, இங்கே கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும். சரியா? அடுத்து சொல்கிறாங்க, பெண்மை நலத்துக்கு அணி என்பர் நாணம். இப்போ தான் வைக்கிறான் செக்கு. யாரு? பெண் குழந்தைகளுக்கு எது? நாணம், வெட்கப்படுதல். இன்னைக்கு யாராச்சும் பெண் குழந்தைங்க வெட்கப்படுறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உங்கள் வீட்டில் அக்கா இருப்பாங்க, இல்லை வந்து அத்தை வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்க போனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இப்படி வெட்கப்படணும், புரிஞ்சுதல் நிமிராம. யாராச்சும் அந்த பொண்ணு வெட்கப்படுதா சொல்லுங்கடா? வெட்கப்படுறாங்க இல்லை. யார் இவன் தான் மாப்பிள்ளையா, நான் ஃபேஸ்புக் அந்த மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் மாப்பிள்ளை வந்துட்டார், அப்படி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே. ஆனால் பெண்ணுக்கு எது அழகா? நாணம். பெண்ணுக்கு எது அழகு? நாணம். அடுத்து சொல்றாங்க, தனக்கு அணி தான் உலகத்திற்கு அறம். டே பெண்ணுக்கு அழகு நாணம் சொல்லிட்டான். உடனே பொம்பளை பிள்ளைங்க, சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் எங்களே குறை சொல்லிட்டு இருக்கியா, இவங்களை தான் சொல்லுங்க சார் குறம். அவங்களுக்கு ஆம்பளை பசங்க எது தெரியுமா அழகு? அறம், அறச்செயல் இருக்கணும். அப்படி அன்னைக்கு கீழே வாயா கல்ல விட்டு ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னது உங்களுக்கு எது அழகு? ஆண்களுக்கு அறம் அழகு. இதுதான் அழகு சொல்றாங்க. நிலத்துக்கு அழகு என்ன சொல்றாங்க? நிலத்துக்கு அழகு என்ன சொன்னாங்க? நெல் கரும்பு. அடுத்து குளத்துக்கு அழகு எது சொல்லிட்டாங்க? தாமரைப்பூ. அடுத்து பெண்ணுக்கு அழகு எது? பசங்களுக்கு அழகு எது? அவ்வளவுதான்டா நான்மணி கடிகை. நான் மணியானவன், நான் மணி கடிகை. கடிகைனா அந்த அந்த அணிகலன்கள், அதை நான் அணிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ ஒழுக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் முதல்ல இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேடத்துலேருந்து காலைல சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எங்கள் சைடில் வந்து சின்ன பசங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் பசங்க ரொம்ப அழகாக வந்து எல்லாத்தையும் கீப்பப் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் ஒருத்தன் முடியும், இது வந்து சொல்லுன்னு சொன்னோன்னா ஒருத்தன் கொடுக்கணும் முடியாடுறான், அடுத்து இன்னொன்று கேட்கும்போது ஒருத்தன் முடியாடுறான் வேகமாக. அப்போ அந்த பையன் முடியாடுறான்னா அதுக்கு யார் காரணம் கேட்டால் ஒன்று ஆசிரியர். அந்த ஆசிரியர் அந்த அளவுக்கு உத்வேகமாக சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதுகெலும்பாக யார் இருப்பாங்கன்னா வந்து முதல்வர். அந்த முதல்வருக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய யாருன்னா செயலர் தாளாளர் தான். அவங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நிறுவனர். அந்த நிறுவனத்துக்கு யாருன்னா பள்ளிக்கூடம். இந்த பள்ளி குழந்தைகள் தான் முதுகெலும்பு. அப்படி ஒரு மிகச்சிறந்த பள்ளியில் நீங்கள் படிக்கிறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அந்த பள்ளியில் கூடிய மாணவர்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அதை இங்கே பார்த்துட்டேன். அதுக்கு தான் உங்க நிறைய தங்க காசாக போட்டிருக்கேன். எப்படி தீமை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல செல்வத்தை கொடுக்கும். செல்வம் எது? ஒழுக்கண்டாங்கன்னு. தீமை இல்லாமல் இருந்துச்சு நல்ல செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுறான், பீடி குடிக்கிறான், ஹேண்ட்ஸ் போடுறான், வெளில வந்து போதை பழத்தை அடிமையாடுறான். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறு வயசுல அவனுக்கு கேன்சர் வந்துடும், இல்லாட்டி கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுரும். கடைசி என்ன ஆகுது, அவனோட உயிர் பாதிக்கப்பட்டுரும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்போ தீமை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஒழுக்கமே செல்வத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வகுப்பில் நடக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா உங்களை வச்சு தான் நான் கொண்டு வந்தேன், உள்ளுக்குள்ள தொலை கொண்டு வந்தேன். 4 பேர் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க. கேன்டீன் மேடம், கேன்டீன் இருக்கலாம் மேடங்க, இல்லை சரி சரி கேன்டீன் இருக்கும், இல்லை வெளியில் போவாங்க. அந்த பிள்ளை சொல்லு, இன்னைக்கு சம்சா வாங்கலாண்டி. சரி வாங்க வாங்க வாங்க. சரி எத்தனை பேர் இருக்கும்? 4 பேர். 4 சம்சா வாங்கு, ஆனால் அந்த பிள்ளைக்கு மட்டும் நீ தராத. எப்படி 4 சம்சா வாங்குறதா, அந்த பிள்ளைக்கு மட்டும் தரக்கூடாதான். பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்போ அந்த பிள்ளைக்கு ஒருத்தனை தான் சொல்லிச்சு, ஒரு பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னுச்சு. பசங்க வந்து மாப்பிள்ள 4 சம்சா வாங்கடா, வாங்கிடுவான். அப்படியே 4 இவன் சாப்பிட்டு போயிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. நட்பு எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நம்ம நட்பாக கொண்டுட்டோம்னா அவனை புறஞ்சொல்லக்கூடாது, புறமே சொல்லக்கூடாது. முன் வைத்த காலை எண்ணி பின் வைக்கவே கூடாது. அவனை என்ன பண்ணணும், நம்ம திருத்தணும். அவனை டே அப்படி இருக்கக்கூடாதுரா, அவனும் பசியால இருப்பான், அவனுக்கு ஒரு சமோசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நீ நட்பை எப்படின்னா பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிலையும் தேர்ந்தெடுக்கணும். இங்கே எல்லாமே நட்பு அழகாக இருக்கீங்க, எல்லாருமே தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுங்களேன், அது உங்களுடைய குலத்தையே நாசம் செஞ்சிடும். நிறைய பார்க்கலாம், நீ இன்றைக்கி பசங்கள்லாம் டிவியில் பாலிமர் நியூஸ்லாம் போட்டு காமிச்சிட்டே இருக்கான்.
அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போதைக்கு வந்து அடிமையாகிறான். கடைசியில் பாருங்களேன், அவன் வந்து செய்தியில் வந்த உடனே அவங்க அம்மா அப்பா கதறுவாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய உறவினர்கள், இவன் என் உறவினர்கள் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் அவனை சுற்றிக்கூடிய உறவினர்கள் எல்லாமே அவங்க வந்து விளக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க, அவனுடைய குலமே அழிஞ்சிடும். அதனால் நல்ல நட்பை நீ பள்ளியிலிருந்தே கூட இருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும், பெற்றோர் சொல்கிறத கேட்கணும் முதல்ல. சரி, இந்த நட்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாடம் சொல்லியிருப்பாங்க. 6வது இருந்திருக்கு உங்களுக்கு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணிய. நாய்க்கால் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். பார்த்துருக்கோம் நாய்க்காலை, பார்த்துருக்கோம் சார். சரி, வெரி குட். அதே போல் ஈக்கு கால் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஈக்காலை பார்த்துருக்கீங்களா? அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஏதாவது பயன் உண்டா? எதுவுமே பயன் இல்லை. ஆனால் ஒரு வாய்க்கால் தண்ணி ஓடும், அது என்னாகும், எல்லா வயக்காட்டிலையும் போய் தண்ணி சேரும், அங்கே பயிரை விளைவிக்கும். அதில் மீதி இருக்க தண்ணி கடமடையை திறந்துடுவான், அது அடுத்த பயிரை விளைவிக்கும். அதில் இருக்க தேங்கி மீதி தண்ணி திறந்துடுவான், அடுத்த பயிரை விளைவிக்கும். அது கடைசியில் விளைவிச்சுக்கிட்டே போகணும். அப்படி தான் உன் நட்பு இருக்கணும். அந்த கால்களை போல் உன் நட்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், வீட்டில் போய் இன்றைக்கி அம்மா அப்பா வணங்கணும். நீங்கள் வரும்போது உள்ளுக்குள்ளே வரும்போது ஆசிரியர் பார்க்கும்போது ஐயா வணக்கம், அம்மா வணக்கம், இதை சொல்லி பழகுங்க. பெரியாரை மதிக்கணும் முதல்ல. வீட்டில் அம்மாக்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி அப்படி சொல்லும் பொழுதே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். நாளையிலேருந்து பள்ளியில் நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். அதாங்க சொல்கிறாங்க நான்மணி கிடைக்கல. யானையை எப்படி அடக்கணும், எப்படி அடக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு குச்சி வச்சுருப்பான், அதில் கொக்கி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யானையை அடக்குவாங்க, பார்த்துருக்கீங்களாடா? பார்த்தே இல்லை யானையை பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்தே இல்லையா? அப்போ ஒரு எக்ஸிபிஷன் மேடம் பண்ணிட்டு ரெடி பண்ணிருக்க மேடம், யானையை பார்க்கணுன்றாங்க. யானை என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சி ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு கம்பி இப்படி இருக்கும். அந்த யானைக்கு மதம் முடிச்சிச்சுன்னா அந்த கம்பியோட கொத்துவாங்க, அப்போ தான் அடக்க முடியும். அதான் சொல்கிறாங்க யானையை தறியாலும். அடுத்து சொல்கிறாங்க பாம்பை மந்திரத்தாலும். பாம்பை என்ன பண்ண முடியும், பாம்பு வேகமாக நாகப்பாம்பு வேலை நீங்கள் உள்ளே வந்துருச்சு வந்தால் என்ன பண்ணுவீங்க, எல்லா பேரும் நான் பிடிச்சோன்னு பிடிப்பீங்களா? ஆளை விட்டா புகுந்தா சாமி என்ன பண்ணுவேன், வெறும் இறங்கி ஓடி போயிடுவேன். ஆனால் பாம்பு எப்படியா, அந்த பிபி ஊதுவாங்க இல்லையா, அந்த மந்திரத்தாலேயே அடக்க முடியும். அது சொல்கிறாங்க கீழ் மக்களை விலங்காலும் அடக்க முடியும். இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன், ஒரு 500 கிலோ மேடம் வந்து நீங்கள் தங்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு 5000 கிலோ வைரம் கொடுத்துருக்காங்க. அதோட தாளாளர் சார் வந்து ஒரு 4000 கிலோ வைடூரியம் கொடுத்துருக்காங்க. ரமேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாரு. நான் வந்து என் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு பையன் தெரிஞ்சு போச்சு, நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து கதை உடைக்கிறான். அப்போ என்னாச்சு, நான் வெளியில் வந்து பார்க்குறேன், அவங்க சுற்றி எடுத்து மண்டையை அடிக்கிறான். அப்படி அடிக்கிறான் பாருங்க, அவன் தான் கீழ் மக்கள். அவனை யார் வந்து கட்டுப்படுத்துறது? நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு சோறு போட்டு ஒரு நாய் வச்சுருப்போம் இல்லையா, அவனை வந்து அவ்வளோன்னு கடிக்கும். அப்போ அந்த கீழ் மக்களை யார் கட்டுப்படுத்துகிறால்? விலங்கால் கட்டுப்படுத்தலாம். ஆனால் நல்ல அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சொற்களால் மயப்படுத்துவர். எப்படி? தங்கம், வைரம், வைடூரியம், என் செல்லம், என் பவுனு, என் அரும்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வயப்படுத்துவார்கள். தாத்தா இருக்காங்க, சும்மா எப்போ பார்த்தா நோக்கி நோண்டி அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நிறைய அனுபவம் இருக்கும். தாத்தா சொல்லுங்க தாத்தா, நான் கேட்குறேன் தாத்தா, சரி தாத்தான்னு சொன்னு வச்சுங்களேன். அதோடய பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவத்தை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 70 வயசுனா தாத்தாவோட 70 வயசோட அனுபவத்தை வாங்கிக்கலாம். அப்படி தான் மாணவர்கள் இருக்கணும். பெரியோரை வணங்க வேண்டும். யானையை தறியாலும் பாம்பை மந்திரத்தாலும் கீழ் மக்களை விலங்காலும் மக்கள் வயப்படுத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் என்ன இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எந்த பையன்கிட்ட சொன்னால் கோவப்படுறேன், என் பையன்கிட்ட சொன்னால் கோவப்படுறான். ஒரு நேரம் ஏதோ டே தம்பி செல் எடுக்கிறா, டே போட அடிமா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவன் சொல்லுவான், என் பொண்ணு இருக்கு, என் பொண்ணு சொன்னான், தங்கம் செல்லு பார்க்காரா கண்ணு போயிடும். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கண்ணு போகல அப்படிமா. நீ யாரும் எதுவும் பேச முடியாது. ஆசிரியர் சொல்லுவாங்க, யாரும் சார் கீப் குவைட் சைலண்ட் பிளேஸ். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு தெரியுது, ஆனால் இந்த அம்மா அமைதியாக இருக்க மாட்டேங்க. அப்படி சொல்லக்கூடாது, மதிக்கணும் எல்லாத்தையுமே. சரி ஓகே மேடம், சாரி மேடம், சரி சார் நான் இனிமேல் மாற்றிக்கிறேன் சார். நீ 2 தடவை சார்ட்ட சொல்லுங்க, ஏன்டா நம்ம இவங்க திட்டுன்னு ஆயிரும். இப்போ நீ சார் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிரியருடைய பண்பு என்ன தெரியுங்களா, தாம் பிள்ளைய வந்து ஊட்டியே வளர்க்க மாட்டாங்க. காலையில் பிள்ளை எந்திரிச்சுதா, சாப்பிட்டுச்சா, குளிச்சுதான்னு பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்ப்பாங்க. நீ வந்து நான் டை ஒழுங்காக போட்டிருக்கானா, ஷூ போட்டிருக்கானா, ஒரு பையன் மயங்கி வந்து நான் சாப்பிட்டானா, உடனே குளுக்கோஸ் வாங்கி 2 இட்லி வாங்கி கொடுத்து, ஒரு காஃபி வாங்கி கொடுத்து, அப்புறம் தான் பசியாற்றுவாங்க. தாம் பிள்ளை அங்கே எப்படி சாப்பிட்டுச்சா இல்லையானே தெரியாது. அப்படி விட்ட ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு தரணும். நல்ல விருந்தம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இது. அப்போ
இந்த மானம் எப்படி இருக்கணும்? என்றும் விழல் வேண்டும் தங்கன் வெகுளி. கோபப்பட டக்குன்னு கோபப்படாது. எப்ப நான் அப்படிதான் இருப்பேன், நான் நீங்க சொல்ற கேட்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மேடம் சாரி மேடம் மன்னிச்சிருங்க, சாரி சார் மன்னிச்சிருங்க, நான் இனிமே மாத்திக்கிறேன் நீ அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களையே மட்டும் இல்லை, அது ஜீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்து உன்னோட சந்ததியிலையும் அது மாற்றம், அடுத்து வரக்கூடிய சந்ததியிலையும் மாற்றம். உன் உடம்புல என்ன இருக்கும் ஜீனு, அதே தான் அடுத்து. நீ கோபக்காரனா தான் உன் மகனும் கோபக்காரனா இருப்பான். அப்போ இப்போ இருந்து எப்படி இருக்கணும்? அமைதியாக சாந்தமாக இருக்கணும். அப்போ கோபத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கோபம். இப்படி கோபப்படுறது நமக்கு துன்பம் உண்டாகும். துன்பம் எப்படி உண்டாகுது? அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி விசிறிட்டே இருக்கான் அவன். சார் நீங்கள் பாட்டு யார் பற்ற பிள்ளை பேசுங்க, நாங்கள் பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பாட்டு நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ துன்பம் ஒன்று சார் வந்துட்டாங்க, டேய் ஒழுங்கா இருக்கா இல்லையா அப்படின்பாங்க. அப்போ அங்கே துன்பம் வந்துருச்சு பக்கத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த துன்பத்தை எப்படி நம்ம பண்ணுறோம், அதாவது கரெக்ட் பண்ணுறாங்க. துன்பத்தை அந்த துன்பம் வராமல் சரி பண்ணுறாங்க. அங்கே பாருங்களேன், பாம்பு பல்லினால் துன்பம் தரும். பாம்பு நிற்கிறது இந்த இடத்துல, வா பாம்பு கொத்து, வா பாம்புன்னு சொல்லுவியா நீ? இல்லை சார் அந்த பல்லு நல்லா இருக்கு சார், அதை கழட்டி நான் செயினில் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா உன்னால? கிடையாது. பாம்புக்கு பல்லில் விஷம் சொல்லுவாங்க. டே இவன் பல்லு பூரா விஷக்கார போயிடா, இவன் சொன்னால் அப்படியே பழிச்சு ஒரு படத்தில் பார்க்கலாம். இப்போ பாரு இவனுக்கு கோவம் வரும், இப்போ பாரு இந்த காசை மந்திரிச்சு தருவான் அப்படி மாதிரியே. அப்போ பாம்புக்கு எதில் விஷம்? பல்லில் விஷம். இவனுக்கு சொல்லுலே விஷம் சார் அப்படின்னு சொன்னாங்க. காளை மாடுக்கு எதில் விஷம்? கொம்புல விஷம். அது முட்டுச்சுன்னா என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள போய் ஜாலியாக இருக்குமா அவளுக்குள்ள, குடலை உருவி மாலை போட்டுரும். அப்போ காளை மாட்டுக்கு எதில் விஷம்? கொம்புல விஷம். அடுத்து பெண்களை சொல்கிறாங்க. பெண்களுக்கு எதில் விஷம்? முக குறிப்பில். நீங்கள் பார்க்கலாம் நிறைய இல்லங்களில் அவர் ஒரு நகை கடைக்கு துணி கடைக்கு மனைவியை கூட்டி விட்டான்னு வச்சுங்களேன், கீழே பாக்கெட்டை பார்ப்பார், அடுத்து மேலே பார்ப்பார். ஏங்க சொல்லுங்கள், ஒரு புடவை எடுத்துக்கணும் எடுத்துக்கோ, ஏங்க இது இல்லை இன்னொரு புடவை எடுத்துக்கோ, ஏங்க இதுக்கு மேட்சாக 2 செயினுங்க எடுத்துக்கோ, ஏங்க இதுக்கு மேட்சாக 2 செயினு, கையில் 1 ரூபா கூட இல்லைம்மா, சும்மா பொழுதுபோக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த அம்மா அப்படியே உடனே கோச்சிப்பாங்க. அப்போ பெண்களுக்கு முகக்குறிப்பால் துன்பம் வரும். ஒருத்தன் நல்லா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், தவம் செஞ்சுட்டு போய் வேகமாக எட்டி உதச்சிட்டு வச்சுக்க என்ன ஆகும்? அவனுக்கு தவத்தால் அவனுக்கு கோபம் வரும். அப்போ இதை நம்ம செய்யவே கூடாது, சரியா? அந்த பெண்கள் எங்கள் பெண்கள் வந்து தவறாக சொல்லலை, சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து முகக்குறிப்பால் அந்த துன்பம் வரக்கூடாது. அம்மா சொல்கிறாங்க, தினமும் நான் தான் தட்டை கழுவி வைக்கிறேன், இன்றைக்கி நீ செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணணும்? தட்டை சாப்பிட்டுட்டு நம்ம தான் கழுவி வைக்கணும், அம்மாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும். அப்போ என்ன சொல்லணும்? பாம்புக்கு பல்ல துன்பம் வரும், காளை மாட்டுக்கு கொம்புல துன்பம் வரும், பெண்களுக்கு முகக்குறிப்பால் துன்பம் வரும், தவமுடையாருக்கு தவம் வலிமையால் துன்பம் வரும். அப்போ அந்த துன்பத்தில் நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாத்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம்? சார் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா அதான் சார் எங்களுக்கு மகிழ்ச்சி. இங்கே பாருங்கள், ஈகை செல்வத்தால் உண்டாகும். அந்த பொண்ணு சிரிக்குது, ஆஹா இப்போ தான் சார் முக்கியமான படம் போட்டிருக்கேன், நம்மளை ஃபோட்டோ எடுத்து அப்படியே போட்டாடுறா, ஜஸ்ட் அ மினிட் ப்ளீஸ் வெயிட் கேப்சர் த ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அழகாக பேசுகிறாங்க, இங்கிலீஷில் மைண்ட் வாஷ் நினச்சி பேசிட்டு ஓப்பனா. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்குது. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது எங்களோட பையன் வந்து அரியல் வந்து பரத்னு வருவான், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவனை அந்த டிகிரி முடிச்சோன்னு சரி, அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியல. எங்கள்கிட்ட ஃபோன் கான்டாக்ட் கிடையாது. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுத்துருப்பாங்க அவனுக்கு. அந்த தோசைக்காக அவனை பரத்து வந்து அவன் டிஃபன் பாக்ஸ் வந்து சாப்பிட்டு அனுப்புவாங்க. அப்படியே அந்த குட்டி தோசையை ஊற்றி அதில் மேலே நல்லெண்ணெய் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தூள் அப்படியே தூவிருப்பாங்க. அது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண, டிஃபன் பாக்ஸில் உங்கள் அம்மா நல்ல சாப்பாடை கொண்டு வருவீங்க, அதை 4 குழந்தைங்கள உட்காந்து பகிர்ந்து சாப்பிடுங்களேன், அதுதான் ஈகை. நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் ஈகை. நீங்கள் சாப்பிட்டோன்னு ஆகா நீங்கள் அருமையாக உங்கள் சாப்பாடுன்னு சொல்லிட்டு பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி தரும். அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வராங்க, அந்த உறவினர் வரும்போது என்ன பண்ணும்? கொட்டாய் விடாமல் அவங்க என்ன பண்ணும்? தண்ணி மொந்து கொடுத்து, சாப்பாடு மொந்து கொடுத்து, தலைவாழை இலை போட்டு, சாப்பாடு வச்சு, சாம்பார் ஊற்றி, ரசம் வச்சு, மோர் ஊற்றி, பொரியல், அவியல், பழம், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாத்தையும் இலையில வச்சு அப்படி இருக்கும். ஆகா இது மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், நான் நிறைய வீட்டுக்கு போயிட்டேன், கொஞ்சம் மிச்சரையும் கேக்கையும் காஃபி வச்சு அமுச்சு விட்றாங்க, பசியை கட்டிகிட்டே வர வேண்டாம் இருக்குது. ஆனால் அது இல்லை, அந்த உறவினர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மகிழ்ச்சி இருக்கா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்கும்? கல்வியால் கிடைக்கும். எப்படி கல்வியால் கிடைக்கும்? நீங்களாம் அறிவாளிகளா கேட்குறேன், ஏண்டா உங்களுக்கு அறிவு இருக்காடா அப்போ நான் கேட்க முடியுமா உங்களே? முதல்ல உனக்கு அறிவு இருக்காது நீங்கள் கேட்டுருவீங்க, நீ கேட்க முடியாது. நீங்கள் எல்லாமே அறிவாளிகள் தானே, சொல்லுங்கடா. ஆமாம் சார் சொல்லுங்கள் சார். அங்கே பாதி பேர் அங்கே போய் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஏதோ அப்படியே கடலையை உடச்சி சுடலை கையில் கொடுத்த கதையாக உட்காந்துருக்காங்க.
அங்கே போய் கொட்டாய் வந்துருச்சு, வானத்துக்கு ஆயுது விட்றான் பாருங்க கொட்டாய். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, மாலுமிகள் நீர்க்கடலையும். கடலில் யார் மாலுமியாக இருப்பா? கப்பல் ஓட்டுறவங்க. அங்கே யார் மாலுமி? மாலுமி வாப்பா போனால் என்ன பண்ணுவாங்க, வாப்பா நீ தான் மாலுமி, இந்த அவங்க சாவி, நீ கப்பல் எடுத்து ஓட்டுன்னு சொல்லிடுவாங்களா? யார்கிட்ட கொடுப்பாங்க? ஒரு கேப்டன் எப்படி இருப்பான்? நல்ல அறிவார்ந்தானே இருப்பான், அவன்கிட்ட தான் கொடுப்பாங்க. மாலுமி நீர்க்கடலில் மாலுமிகளையும். அடுத்து ஒரு நல்ல படைக்கலன் இருக்கு, அந்த படைக்கலத்துக்கு தளபதியை எப்படி கொடுப்பாங்க? நல்ல போர் வீரனை தேர்ந்தெடுத்து, அதான் மரபரம்பாங்க, நல்ல போர் வீரனை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அடுத்து தற்காப்பு கலைகள். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சிலம்பு இருக்குது, மேடம் சொன்னாங்க சிலம்பு சொல்லித்தரோம், கராத்தே சொல்லித்தரோம், யோகா சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு, அதில் சிறந்தவனை தலைவனாக நியமிப்பாங்க. இது எல்லாத்த விட கல்வி கற்றவன் அத்தனை கடலையும் தாண்டி வந்து விடுவான். யார்? நீங்கள் எல்லாமே. நீ நாளைக்கு ஒரு பெரிய பைலட்டாக இருக்கலாம், ஒரு மாலுமியாக இருக்கலாம், ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம். என் கூட படித்த நண்பர் வந்து இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருக்கார், ஒரு நண்பர், என்னோட நண்பர். அதுபோல் நிறையா நீங்கள் விஞ்ஞானியாக வரணும், இந்த ஸ்கூலுக்கு நிறையா நீங்கள் பெருமையை சேர்த்தரணும். சரி, இப்படிலாம் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த குடும்பம் பாழாகி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாழாகி பாருங்களேன், அந்த மனையில் மனைவி இல்லைன்னா அந்த மனை பால்னு சொன்னாங்க இல்லையா? அடுத்து பாருங்களேன், நல்ல நண்பரை நீ தேர்ந்தெடுக்கணும்னா உன் வாழ்க்கை பால். நல்ல நண்பர்னா உன் வாழ்க்கை பாழாகி விடும். அது மட்டும் கிடையாது, நல்ல சான்றோர் பெருமக்கள் யார்? ஆசிரியர்கள், நல்ல குரு. இப்போ ரமேஷ் இருக்காங்களே, அவங்க உங்கள் பிரின்சிபலு, உங்கள் செக்ரட்டரி, உங்கள் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நிறுவனர், இவங்க எல்லாமே இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த அவை பாழாயிடும். அந்த அவையை இங்கே நடக்குமா? அப்படி இது நடக்காது. அப்போ இந்த அவையும் பாழாயிரும். நல்ல கற்ற அறிவு இல்லைன்னா இந்த உடம்பு சரீரமே பாழாயிரும். உன்கிட்ட அறிவுன்னு என்ன ஆகும்? நீ நிறைய தீய பழக்கங்கள் அடிமையாயிடுவேன், அடிக்ட் ஆகிடுவேன். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அழிஞ்சு போயிடும். அதனால் உன் வாழ்க்கையை சரியான பாதையில் தேர்ந்தெடுத்துட்டா உன்னுடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்கும், இல்லையெனில் பாழாகிவிடும் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? நீ சரியானவரை தேர்ந்தெடுத்து அவரோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுதான் திருக்குறளை சொல்லுவாங்க, ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ இந்த கல்வி எப்படி இருக்கணும்? நல்லதை பயிற்றுவித்து அறியாமையை போக்கி புகழை அடைய வைக்க வேண்டும். நீ நல்லதை கற்றுக்கிற, அந்த கத்ததை செஞ்சு பார்க்குற, தியரி அடுத்து ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்குற, அதுதான் உனக்கு புகழை கொடுக்கும். நீ என்ன பண்ணுற? இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, 10வது இருக்கீங்க, 11வது இருக்கீங்க, 12வது இருக்கீங்க. நீங்கள் 10வதுல இங்கே இருக்கக்கூடிய 40 மாணவர்களும் ஃபஸ்ட் மார்க்கு, 11வதுல இங்கே இருக்கக்கூடிய 40 மாணவர்களும் ஃபஸ்ட் மார்க்கு, +2ல் இங்கே இருக்கக்கூடிய 40 மாணவர்களும் ஃபஸ்ட் மார்க்கு. யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? அப்பா அம்மாவுக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நீங்கள் என்ன பண்ணி லட்ச லட்சமாக பணம் வாங்குவீங்க, ஆனால் அந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் சொற்பமாக பணம் வாங்கினாலும் இந்த மேனேஜ்மெண்ட்டு உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே மிகப்பெரிய அழகு. அதனால் கல்வி ஒன்றே அழகு, கல்வி ஒன்றே அழகு அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நண்பெருமக்களுக்கு இந்த நன்றியையும் வாழ்த்துக்களுக்கு விடைபெற்று நன்றி, வணக்கம். கூறும் நயம். மிக சிறப்பாக இந்த பாட வேலை முடிந்திருக்கிறது. ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளோவோட, நகைச்சுவையோட நல்ல விஷயங்கள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்னன்னா, நம்ம இப்ப கடைசி கிளைமேக்ஸ் ஆஃப் த செஷன் வந்திருக்கோம். இப்ப எது உங்களுக்கு ரொம்ப பிடித்தது? இந்த இன்றைக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு 1.25 மணி நேரம் அந்த செஷன் நடந்தது. இந்த 1.25 மணி நேரத்தில் உங்களுக்கு எது ரொம்ப ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாக, உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம், மனசுல பதிந்ததாக எது இருந்தது? கொஞ்சம் விரைவா எழுந்து வந்து யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ஐடியா. எது ரொம்ப பிடிச்சது? Come this side. Use this one. Sit, coming. இது கூறுகள் அனைவருக்கும் இனிய முத்தான வணக்கம். Can you speak with this?
இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் உமையா சல்மா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நம்ம சார் வந்து அழகை பற்றி அழகாக சொல்லியிருந்தாங்க. 4 வகையை பிரிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிலத்துக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அழகாக இருக்கும்ன்ட்டு, தண்ணிக்கு வந்து தாமரைப்பு ரொம்ப அழகுன்னு சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு வந்து ஞானம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆம்பளை பசங்களுக்கு வந்து அறம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு விஷயம்னா அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. பெண்ணுக்கு ஞானம் அழகு, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஞானத்தை விட ஞானம் அழகுன்றது ரொம்ப அழகா இருந்தது. Let us get the feedback from the next one. ஜீவிஷா. அனைத்திற்கும் கல்வியே அழகு என்று சொல்லியிருந்தார். அனைத்திற்கும் கல்வியே ஒன்று அழகு என்று சொல்லியிருந்தார். எதுக்கெல்லாம் என்ன அழகுன்னு சொன்னாங்க? வீட்டுக்கு அம்மா அழகு, வீட்டிற்கு மனைவி அழகு, அம்மாவுக்கு யார் அழகு? மனைவிற்கு மக்கள் அழகு, மக்களுக்கு என்ன அழகு? மக்களுக்கு கல்வி அழகு. மக்களுக்கு கல்வி அழகு. கல்வியால என்ன கிடைக்கணும்? என்ன கிடைச்சா அழகு? அறிவு. மெய் அறிவு. வெரி குட். ஒரு பெரிய கரவொலி கொடுங்க. நல்ல புரிதல் உங்களுக்கு தெரியும். அடுத்து எஸ், நீங்க இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் இந்த செய்தி உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் வந்து இஸ் a gist of the session. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் ஐயா வந்து சான்றோர் வணங்குதல் பற்றி சொன்னாங்க. அது ஒரு பாட்டு சொன்னாங்க. அந்த பாட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. யானையை தறியாலும் பாம்பினை மந்திரத்தாலும் கீழ்மக்களை விலங்காலும் மக்கள் வயப்படுத்துவர், ஆனால் அறிவு நிறைந்த சான்றோரை நற்சொற்களால் மட்டுமே மக்கள் வயப்படுத்த முடியும். Yes. Next, who is going to speak? Next person. நான் நினைக்கிறேன் நாளைக்கு உங்களுடைய வகுப்புல திங்கட்கிழமை வகுப்புக்கு போகும்போது இவங்களோட பசங்களை வந்து நீங்க எடுத்துக்காட்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள் இப்படி இருந்தாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் வெரி இம்ப்ரெசிவ். வேற அடுத்து யார் போறீங்க? உங்களுக்கு வேற என்ன பிடிச்சது? இந்த பேச்சில் என்ன பிடிச்சது? உங்களுக்கு எது பிடிச்சாலும் you can say. Yes. டீச்சர்ஸையும் கேட்போம். டீச்சர்ஸ்க்கு என்ன பிடிச்சது? அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் கேட்போம். எனிபடி? Who is going to be the next person? கொஞ்சம் விரைவா வரணும். நீங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எஸ், வெரி குட். Here comes Artika. என் பேர் ஆர்த்திகா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இங்கே வந்து மாலுமிகள் வந்து கடல் கடந்து போவாங்க. அண்ட் பைலட்ஸ் வந்து ஃப்ளைட்டில் கடல் கடந்து போவாங்க. ஆனால் கல்வி கற்றவர்கள் இது எல்லாத்தையும் கடந்து செல்வார்கள் என்று போட்டுச்சு. மாலுமி வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு கப்பலை நல்லா ஓட்டுவாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒரு பெரிய வீரன் வந்து எந்த போர்க்களத்திலையும் ஜெயிப்பான். இன்னொன்னு என்ன சொன்னாங்க? இன்னொன்னு சத்தமா மாலுமி வந்து நல்ல கப்பலை ஓட்டுவாங்க. நல்ல வீரன் வந்து நல்ல போர்க்களத்துல அவனுடைய திறமை காட்டுவான். கற்றவன் இது எல்லாத்தையுமே வந்து அவனால ஃபேஸ் பண்ண முடியும் சொன்ன அந்த செய்தி வந்து ஆர்த்திகா வாஸ் செய்தி. வேற
Who is going to come? Vignesha. Vignesh come. தர்ஷனுக்கு பக்கத்துல விக்னேஸ்வர். அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் விக்னேஸ்வரன். நான் 11ஆம் வகுப்பு A2 பிரிவில் படிக்கிறேன். சார் நம்ம அம்மா அப்பாவுக்கு போய் முதலில் வணக்கம் வைப்பது எப்படி என்று சொல்லியிருந்தார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Very good. So, student, anybody wants to say? Yes. இப்போ teachers வருவோம். Teachers யாரை represent பண்ணுவாங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஐயா நான்மணி கடிகை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. இதில் மேல் கணக்கு நூல் கீழ்கணக்கு நூல் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எளிய முறையை சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு கத்தையாக அந்த உண்டியலில் இருந்து பணம் பிரச்சனை எப்படி எடுப்போம், அப்படி எடுத்தால் அது மேல் கணக்கு நூல், அதில் செதிரை கழித்து கீழ்கணக்கு நூல் சொன்னாங்க. நான்மணி கடிகையில் நிறைய அறநெறிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. தனி மனித ஒழுக்கத்தோடு எப்படி வாழணும்னு சொன்னால் மேல் கணக்கு நூல், அதே அறத்தோடு வாழ்ந்தா அது கீழ்கணக்கு நூல். நன்றி. This program has made even English teachers to talk about non-many. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் சொன்னாங்க இந்த நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய 4 அணிகலன்களை பற்றி சொன்னாங்க. அதில் எஸ்பெஷலி முத்து, பவளம், வைடூரியம், வைரம், இது 4 பற்றி சிறப்பையும் அதனோட உபயோகத்தை பற்றியும் அது நம்மளுக்கு எப்படி பயன்படுதுன்றதை பற்றி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எப்படி பெற்றோர்கள் இடத்துலையும் ஆசிரியர்கள் எடுத்து எப்படி நடந்து கொள்ளணும், ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைங்கள்கிட்ட எப்படி மரியாதையாக நடந்து கொண்ட விஷயத்தை சொன்னதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. பிஃபோர் நன்றி உரை வழங்குவதற்கு முன்பாக நம்ம மோகன் சார் நன்றி உரை வழங்குறதுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வேற யாராவது டீச்சர்ஸ் சொல்லணும்? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கைக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக ஆணித்தரமாக சொன்ன விஷயம் உங்களை போய் சேர்ந்துருக்கோன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா திருக்குறளுடைய அறம் பொருள் இன்பம் அந்த முப்பால் அதோட ஒப்பிட்டு எதை சொன்னாங்கன்னா அறத்தோட பொருளை ஈட்டணும். சரியா? அறம்னா என்ன சொன்னாங்க? யாரையும் துன்புறுத்தாமல் யாரையும் ஏமாற்றாமல் சரியான வழியில் ஈட்டக்கூடிய பொருள்களை அந்த வழியில் நம்ம பொருளை ஈட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப இன்பமாக இருக்கும். அப்போ கல்வி எதை தொடர்ந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா அறத்தோடு சேர்ந்து பொருளை ஈட்டி நம்மளுடைய வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்காக தான் கல்வி அப்படின்றத அழுத்தமாக சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற யாராவது இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய விழைகிறீர்களா? அனைவருக்கும் காலை வணக்கம்.
எனக்கு சார் பார்க்கும்போது என்னுடைய தமிழ் ஐயா ஞாபகம் வந்துட்டாங்க. வெற்றிவேந்தன் ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்கள யாரும் மறக்கவே மாட்டாங்க. அந்த பீரியடில் நான் படித்த காலத்தில் படித்தவங்கள யாருமே மறக்கவே முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொண்டு போகணுன்றத கரெக்டான மெத்தடில் நடுவில் ஒரு நகைச்சுவையோட உங்களை எப்படி சொன்னால் கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த கொண்டு போன மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு அதான் ரீசன் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வேறு யாராவது கருத்து பதிவு செய்ய வேண்டும் என்றால் வரலாம். சரி, இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி உரை வழங்குவதற்காக நம்முடைய ஆசிரியர் மோகன் சார் அவர்கள் வருகிறார். இப்ப நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு செய்திக்கப்படுகிறது. விவேக பாரதி அமைப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நாம் நன்றி உரைக்கு செல்வோம். பாராட்டு சான்றிதழ் தயார் செய்யும். நன்றி உரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நன்றி உரை வழங்குவதற்கு அழைத்த நமது பள்ளியின் முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இந்த நிகழ்ச்சியை தலைமை உரையாற்றிய நமது பள்ளியின் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்ததாக நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் அனைவரையும் சிறப்பாக கவனிக்க நோக்க உரையாற்றிய நமது தாளாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கு அழைத்த நமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நான்மணிக்கடிகை பேசும் நயம் என்ற நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்த திரு ரமேஷ் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அவர்கள் நமது மாணவர்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை மிக ஆணித்தரமாக பதியும்படி மிக எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்துக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை மாதம் ஒரு முறை இல்லை 2 முறை ஏற்படுத்தி கொடுக்கும்படி ரமேஷ் ஐயா அவர்களை மாணவர்கள் சார்பாக மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். நீங்க வாரத்துக்கு 2 நிகழ்ச்சி சொல்றதுக்கு தயாரா இருந்தாலும் எங்க மாணவர்கள் தினமும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்கள் மாணவர்கள் சொல்லுங்கள், கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनहन मन हति नायक जय हे भारत भार्ग विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलधि तरंगा
तब शुभ आशीष